சுயமரியாதை இயக்கத்தை விளக்க ஈவேர ஆரம்பித்தார்னு சொல்லலாமா? அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கலாமா? சுயமரியாதை இயக்கம் என்று எதுவுமே இங்கே ஆரம்பிக்கப்படவில்லை. திராவிடர் கழகம் என்ற பெயரில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த திராவிடர் கழகமும் கடவுள்களை செருப்பால் அடித்து என்னென்ன தவறான வழிகளோ அத்தனையும் நாட்டுக்கு கற்பித்தார்கள். அதை போய் ஐஏஎஸ்ல சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்கலாமா? முதல்ல முக்கியமான ஆளுங்களை நிற்க வைக்கிறாங்க முதல் ரோவில். அதில் போய் ஸ்டாலின் நிற்க வைக்கிறாங்க. நல்லா யோசிங்க. ஸ்டாலினை இதில் நிற்க வைக்கலாமா? பிஜேபியை நம்பவே கூடாது. 23 எம்பி எந்த நேரத்திலும் காலை வாரிடுவான், கவுத்திட்டு திமுகவோட போய் கூட்டணி கூட சேருவாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாரு? உதயநிதி ஸ்டாலின் மட்டும் இல்லை, இன்பநிதி ஸ்டாலின், 20 வயசான இன்பநிதி ஸ்டாலின் ரொம்ப ரொம்ப சின்ன பச்சா, அவர் கூட நான் இருப்பேன், அவருக்கும் அடிமையாக இருப்பேன்னாராம். கவர்னர் காரி துப்பி இருப்பார். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான அரசியல் செய்திகள் என்ன, அதை பற்றிய நமது விமர்சனம், அரசியல் அலசல் என்ன, அரசியல் ஆடுகளம் என்று சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். முதல் செய்தி, ஹைகோர்ட், மதுரை ஹைகோர்ட், மதுரை உயர்நீதிமன்றம் நீதிபதி இன்றைக்கி இந்த டாஸ்மாக் இதை பற்றி ஏதோ ஒரு வழக்கு வந்துருக்கு. அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இந்த டாஸ்மாகில் நடந்த ஊழலெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தவறு நடந்திருப்பதாக தெரிகிறதுங்கிறது. சம்திங் இஸ் ராங் அப்படிங்கிறாரு இங்கிலீஷில். சம்திங் இஸ் ராங் அப்படின்னா ஏதோ கொஞ்சம் தப்பு நடந்திருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் சம்திங் இஸ் ராங் இல்லை, மெனி திங்ஸ். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மெனி திங்ஸ் ஆர் ராங். கொஞ்சம் நெஞ்சம் சம்திங்காக நடந்தது. இங்கே நிறைய கொள்ளைகள். இப்போ தான் ஜட்ஜுக்கே புரியுது ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு இன்னும் பழைய கதை எல்லாம் தெரியல. செந்தில் பாலாஜி இருக்கும்போது ஒரு கடைக்கு 60,000 வந்ததெல்லாம் அவருக்கு தெரியல. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா வாங்கினதெல்லாம் அவருக்கு இன்னும் தெரியலை. அதனால் ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டார். இன்னும் விசாகன் கொடுத்த ரிப்போர்ட்டு, அந்த இங்கே வேலை பார்த்தவங்க கொடுத்த ரிப்போர்ட்லாம் பார்த்தா தலை சுற்றிடுவார். 49,500 கோடி. அதுக்கப்புறம் பாரில் நடக்கிற கொள்ளை, டாஸ்மாக் கடைகள் எண்ணிக்கையில் நடக்கிற கொள்ளை, இதெல்லாம் இது ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் இன்னும் ஜட்ஜுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ தான் சொல்ல ஏதோ தப்பு நடக்குதுன்னு இப்போ தான் சொல்கிறேன். எனக்கு என்னென்னா, அரசியல்வாதி பூரா அயோக்கியம்தான் நம்ம தமிழ்நாட்டில், யாரும் நல்லவன் இல்லை. இப்போ இந்த அயோக்கியர்களை தூக்கிட்டிங்கன்னா இன்னொரு அயோக்கியம்தான் வரப்போகிறான். நேர்மையானவங்களாக வரப்போகிறாங்க. காமராஜ் மாதிரி ஒரு ஆள் வரப்போகிறாரா, இல்லை கக்கன் மாதிரி ஒரு ஆள் வரப்போகிறாரா, இல்லை அறிஞர் இல்லை அண்ணாதுரை மாதிரி ஒரு ஆள் வரப்போகிறார். ஏன்னா அண்ணாதுரை நிர்வாகத்தில் நேர்மையாக இருந்தவர். இல்லை எம்ஜிஆர் மாதிரி வரப்போகிறாரா, எம்ஜிஆர் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். ஆக வரப்போகிறது யார்? இந்த அயோக்கியன் போயிட்டாருன்னா இன்னொரு அயோக்கியன் வரும். அவன் என்னென்னா இதை விட கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் வரப்போகிறான். அதனால் அடுத்த ஆள் வந்தாலும் இதே டாஸ்மாகில் கொள்ளையடிக்காமல் இருப்பாங்கன்னா கொள்ளையடிப்பாங்க. ஆனால் இதில் கொள்ளை எல்லை மீறி போச்சு. புதுசாக கண்டு விஞ்ஞானபூர்வ ஊழல். டாஸ்மாக் சொன்ன மாதிரி இவங்க சர்க்காரியா கமிஷன் சொன்னபடி விஞ்ஞானபூர்வ ஊழல் பண்ணிட்டான். அதனால தான் இவ்வளவு கொள்ளை அடித்தது. எல்லாருக்கும் நாளைக்கு வேறு ஆட்சி வந்தாலும் நடக்க தான் போகுது. எங்களுக்கு என்ன கவலைன்னா, மக்களை சாகரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்டாலின் ஆட்சி. இதுக்கு முன்னாடி எவனுமே கொள்ளை மட்டும்தான் அடித்தான். இவன் டாஸ்மாக் விற்கிறதில்ல, கள்ளச்சாராயத்தை கலந்து கலப்பட இதெல்லாம் கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதை சாப்பிட்ற எல்லாமே 50 வயசில் செத்துருவாங்க நம்ம ஆளுங்கள்லாம். இப்போவே 26 வயசுக்காரனுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருது தண்ணி அடிக்கிறவனுக்கு. வருங்கால தமிழ்நாடு இளைஞர்களை எண்ணித்தான் நான் கவலைப்படுறேன். கொள்ளடிக்கிறது எல்லா பேரும் இதுதான் பண்ணுவான். இவங்க எல்லாத்தையும் சாகடித்து கொண்டிருக்கிறார்கள், விஷத்தை குடித்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இளைஞர்களும் அவங்களும். அதனால் அவர்களுடைய வருங்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரியது. அதனால தான் டாஸ்மாக் பிரச்சனையில் நம்ம அதிகம் கவனம் செலுத்துகிறோம். அதிகமாக நம்ம மக்களிடையே சொல்கிறோம். எல்லாருக்கும் என்ன சொல்கிறோம், குடிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்டாலின் ஆட்சி இருக்கிறவரை குடிக்காதீங்க, நீங்கள் குடிப்பது விஷம் அப்படிங்கிறது தான்.
அதுக்கடுத்தது ஹைகோர்ட்டு தீர்ப்பை இன்னொருத்தர் விமர்சிக்கிறார், ஹிந்து என் ராம். அவர் நக்சலைட்டுன்னு தான் சொல்லணும், ஒரு கம்யூனிஸ்ட்டுங்கிறாங்க, ஒரு நக்சலைட். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கும்போது இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன 4 விமானங்கள் அப்படின்னு போய் எழுதினவர். அவர் என்ன சந்தேகம் கேட்குறாரு, ஹைகோர்ட்டு இந்த இது துணைவேந்தர்கள் இதில் ஹைகோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க, ஸ்டே கொடுத்துட்டாங்க. துணைவேந்தர்களை அரசு நியமிக்கக்கூடாது. இவர் பெரிய அறிவாளி இல்லை, ஹிந்துவில் நேற்று பத்திரிக்கையில் போட்டிருக்கார், தமிழ் இது ஆங்கில முறை சொல்லி இந்து பத்திரிக்கையில் போட்டிருக்கார். அது என்ன கேள்வி கேட்குறாரு, ஏப்பா இந்த துணைவேந்தர்களை நியமிக்கும் சட்டத்துக்கு தான் உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சுல்ல, அது நாங்களே அனுமதி கொடுக்குறோம் சட்டமாக்குங்கள்னு சொல்லிடுச்சுல்ல, அப்போ எப்படி நீங்கள் உயர் நீதிமன்றம் அதை ஸ்டே பண்ணீங்க? உயர் நீதிமன்றம் எப்படி தடை கொடுத்தீங்கன்னு இப்போ ஒரு வாரமாக தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன், இப்போ தான் முழிச்சிருக்காரு. அவர் இந்த கேள்வியை கேட்குறாரு, என்ன இழிச்சவனா ஹைகோர்ட்டு ஜட்ஜுங்க? எல்லோருக்குமே இந்த சந்தேகம் இருக்குது, நான் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். துணைவேந்தர்கள் சம்பந்தமாக சட்டத்தை கவர்னர் அனுமதி கொடுக்காமல் இருக்கிறது தப்பு, நாங்களே அனுமதி கொடுக்குறோம், சட்டத்தை நிறைவேற்றுங்கள்னு உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க. அது சட்டமாக வந்துருச்சு. ஸ்டாலினும் அதை வச்சுக்கிட்டு ஆர்டர்லாம் போட்டார். ஆனால் இந்த உச்சநீதிமன்றத்துக்கு மேலே ஒரு ஆள் இருக்காங்களே, உச்சநீதிமன்றம் என்னமோ தான் இதுன்னு நினச்சாங்கல்ல, ஜனாதிபதி 14 கேள்வி கேட்டிருக்காரு உச்சநீதிமன்றத்தில். கவர்னரின் அனுமதியை நீ ஏன் கொடுத்தாயின்னு கேட்டிருக்காரு, பதில் சொல்லணும்ல உச்சநீதிமன்றம். அப்போ அவங்க கொடுத்த அனுமதி செல்லாதில்ல. அப்போ இந்த துணைவேந்தர்கள் சட்டத்துக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த அனுமதி செல்லாதுன்னு சொல்லும்போது அந்த சட்டமும் செல்லாது. அதனால தான் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த சட்டத்தை ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் ஸ்டே கொடுத்து என்ன பண்ணுறது? இப்போ உச்சநீதிமன்றம் போனாங்கன்னா கபில் சிபல் போய் நிற்பார், முகுல் ரோத்தகி போய் நிற்பார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பார்ப்பாங்க, 5 நிமிஷம் வந்தாப்பா ஸ்டே. உயர்நீதிமன்றம் கொடுத்து ஸ்டேன்னு தான் சொல்ல போகிறாங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் இப்போ ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னா அது சட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஹிந்து என்றாம் போய் சட்டத்தை படிங்க, இல்லைன்னா இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேளுங்க, திமுக வக்கீலர்கள்லாம் கூப்பிட்டு கேளுங்க. திமுக வக்கீலர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த ஒரு கபில் சிபல் இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேளுங்க. அப்படிங்கிறது மதுரை உயர்நீதிமன்றம் ரொம்ப தாமதமாக ஏதோ தவறு நடந்திருக்கிறதுன்னு சொல்லி தமிழ்நாடு பூரா தெரிஞ்சு போச்சு, ஊர் சிரிச்சு போச்சு. ஏதோ தவறு நடந்திருக்கிறதுன்னு அட்லீஸ்ட் இப்போவாச்சும் தவறு நடந்திருப்பதை உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிந்திருக்கிறார் என்பது நல்ல விஷயம் அப்படிங்கிறது முதல் கருத்து. அடுத்த கருத்து இந்த ஈவேராவை பற்றி. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் தான் கருணாநிதியை பற்றியும் ஈவேராவை பற்றியும் பாடத்திட்டத்தில் வைக்கிறான். அவர்களெல்லாம் பாடத்திட்டத்தில் வைக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள்னு நம்ம சொல்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் இதையே பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனால் ஐஏஎஸ் பரீட்சை வைக்கிறான் மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் ஐஏஎஸ் பரீட்சையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்வியும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும், அவ்வளவு கடினமாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வைக்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் மத்திய அரசாங்கம் ஐஏஎஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா குரோபதின்னு அமிதாப் பச்சன் நடத்துவார். அதில் கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், பதிலே சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம்னு சொல்லி சரத்குமார் வச்சார். அதில் என்னென்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? முதலில் சினிமா நடிகராக இருந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆனது யார் அப்படின்னு கேட்டாங்க. குரோபதி கோடீஸ்வரன் கேள்வி. அப்போ அமிதாப் பச்சன் கேட்ட கேள்வி ஹை ஸ்டாண்டர்ட், சரத்குமார் கேட்டது இந்த சாதாரண போகிற ஆளுங்களுக்கு கூட தெரியும், அப்படி கேட்டான். அது மாதிரி ஐஏஎஸ் பதிலே சொல்ல முடியாத கேள்வி தான் கேட்பான். தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகிறதுல உருப்படி இல்லாத கேள்வி கேட்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஐஏஎஸ்லேயே உருப்படி இல்லாத கேள்வியை கேட்டான். என்ன கேட்டிருக்கான்? தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? இப்படி ஒரு கேள்வி ஐஏஎஸ். அவனே பதில் கொடுக்குறான். 2 பேர் 3 பேர் கொடுத்துட்டு கடைசியாக ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு கொடுக்குறான். ஆக மாநில அரசாங்கம் தான் ஈவேராவுக்கும் கருணாநிதிக்கும் துதிபாடுறான்னா மத்திய அரசாங்கம் ஐஏஎஸ்லேயே ஈவேராவுக்கு துதிபாட ஆரம்பிச்சிருக்கான். இது ஒரு கேள்வியா? நான் என்ன கேட்குறேன், சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தவர் யாருன்னு கேள்வி கேட்குறவனுக்கு தான் நான் அந்த கேள்வியை கேட்குறேன். அது ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அங்கே மத்திய அரசாங்கம் யாராக இருந்தாலும் சரி. சுயமரியாதை இயக்கம்னு ஒன்றெல்லாம் ஆரம்பிக்கலை தமிழ்நாட்டில். மக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க.
இந்த 1916 ஜஸ்டிஸ் கட்சின்னு ஆரம்பித்தான். அவன் பிராமணர்களுக்கு எதிராக ஆரம்பித்தான். வெள்ளைக்காரன் பார்த்தான், என்னடா அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கானேன்னு அவனெல்லாம் கூப்பிட்டு நான் சொல்கிறபடி கேட்பையா, ஜால்ரா அடிப்பையான்னா, தோப்புக்கல்லாம் 10 போடுன்னா நான் 100 போடுறேன்னா ஜஸ்டிஸ் கட்சிக்காரன். அவங்களையே சீஃப் மினிஸ்டர் இதெல்லாம் ஆக்கி வெள்ளைக்காரன் பொம்மையாக வைத்து கொண்டான். அதாவது காங்கிரஸ்காரனுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது, காங்கிரஸுக்கு போராடும் தலைவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இந்த பணக்கார குரூப் எல்லாம் வச்சுக்கிட்டான். அதில் போய் சேர்ந்தவர் தான் இந்த ஈவேரா சேர்ந்ததுக்கப்புறம் அதிலிருந்து விலகி திராவிடர் கழகம்னு ஆரம்பித்தார். சுயமரியாதை இயக்கம்னு இருந்தாலும் எப்போவுமே ஆரம்பிக்கலை. திராவிடர் கழகம்னு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார். அந்த அரசியல் கட்சி என்ன பண்ணாங்க, சாமியை செருப்பால் அடித்தான், பிராமினா பாப்பான்னா பூணூலாக அறுத்தான், உருப்படியாக என்ன செஞ்சான், பிள்ளையார் சிலைக்கு இதை போட்டான். இதுதான் அதான் நம்ம தமிழ்நாட்டின் சுயமரியாதையை கெடுத்ததே அந்த ஈவேரா தீக்காவை ஆரம்பிச்சு. 73 வயதில் திருமணம் செய்வது தமிழர்களின் சுயமரியாதையா? வளர்ப்பு பெண்ணை திருமணம் செய்தது தமிழர்களின் சுயமரியாதையா? இது எல்லாத்துக்கும் மேலே மாதா பிதா குரு தெய்வம்னு தெய்வத்தில் முதல் தெய்வமாக சொல்லப்பட்ட மாதா தாயை இழிவுபடுத்தி தாயுடன் கூட உறவு கொள்ளலாம்ங்கிற கேவலமான விஷயத்தை சொன்னது தான் சுயமரியாதையின் அர்த்தமா? சுயமரியாதை இயக்கத்தை ஈவேரா ஆரம்பித்தார்னு சொல்லலாமா? அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கலாமா? சுயமரியாதை இயக்கம் என்று எதுவுமே இங்கே ஆரம்பிக்கப்படவில்லை. திராவிடர் கழகம் என்ற பெயரில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த திராவிடர் கழகமும் கடவுள்களை செருப்பால் அடித்து என்னென்ன தவறான வழிகளோ அத்தனையும் நாட்டுக்கு கற்பித்தார்கள். அதை போய் ஐஏஎஸில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்கலாமா முதல்ல? சரி, அடுத்து வரேன். இவங்கெல்லாம் பெரிய மூடப்பழக்கத்தை ஒழித்தாரான். இந்த பாருங்க, இந்த வீடியோவை பாருங்க. இந்த தீக்காக்காரன் ஈவேராவை தேர் மாதிரி வச்சு பின்னாடி சட்டையில் ஊக்க மாட்டிக்கிட்டு இழுத்துட்டு போகிறான். இந்த வீடியோவை பாருங்கள். இதுதான் இவர்கள் கற்பித்த சுயமரியாதையா? சாமிக்கு தோலில் இதை ஊக்க வச்சு தோலில் குத்தி அதன் மூலம் சாமி தேரை இழுப்பார்கள். அதை கொச்சப்படுத்துகிறான் பாருங்க. ஈவேரா படத்தை வச்சுக்கிட்டு சட்டையில் பட்ட இதை மாட்டிக்கிட்டு ஊக்க மாட்டிக்கிட்டு வர்றான். இதுதான் இங்கே தான் இந்த குரூப்பு தான் இந்த சுயமரியாதைன்னு ஊரை ஏமாத்தினவங்க. சரி, கீழே கேள்வி கேட்டீங்க மத்திய அரசாங்கம் ஐஏஎஸில், கீழே இது போடுறாங்க பதில். ஈவே ராமசாமி நாயக்கரான் ஜாதியோடு போடுறாங்க. ஈவே ராமசாமி நாயக்கர்னு சொன்னால் நாயக்கர் மக்களுக்கு கேவலம். ஏன்னா ஒவ்வொரு ஜாதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய ஆளுங்க உருவானாங்க. கப்பலோட்டிய தமிழன் பிள்ளைமாரி ஜாதி அவரை பிள்ளைமாரிலாம் என்ன சொன்னாங்க, எங்கள் ஜாதியை சேர்ந்தவர்னு பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க. காரணம், அவ்வளோ பெரிய இயக்கத்தை ஆரம்பித்து கப்பலை ஓட்டி கோர்ட்டுக்கு இதில் ஜெயிலில் போய் செக்கெழுத்தார். பசுமன் முத்துராமலிங்க தேவர் எல்லாம் கடவுளாக கும்பிட்றான்னா என்ன அர்த்தம்? தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள்னு சொல்லி 11 வருஷம் ஜெயிலில் இருந்தார் இந்தியாவின் சுதந்திரத்துக்காக. அந்த ஜாதிக்காரங்கள்லாம் பெருமையாக சொல்லிக்கிறாங்க. நாடார்கள்லாம் காமராஜரை எங்கள் ஜாதி அப்படின்னு ஏன் சொல்லிக்கிறாங்க? எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார். பட்டியலினத்து மக்கள் கக்கனை பெருமையாக ஏன் ஜாதின்னு ஏன் சொல்கிறான்? பட்டியலினத்து நேர்மையாக வாழ்ந்தார் கக்கன்ஜி. ஆக ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தலைவன் நேர்மையாக வாழ்ந்து காட்டினான். அவங்கெல்லாம் அந்த ஜாதியை சேர்ந்தவங்கெல்லாம் பெருமையாக நினச்சாங்க. ஈவே ராமசாமி நாயக்கர்னு சொன்னால் நாயக்கர்கள் பெருமை அடைவார்களா? நாயக்கர்னு 2 இது இருக்குது. வன்னியர்களில் நாயக்கர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஆளுக்கும் சம்மந்தம் இல்லை ஈவேராவு. ஆனால் வேறொரு நாயக்கர்னு இருக்காங்க. நாயக்கர் மகால்னு மதுரையிலலாம் இருக்கு. நாட்டையே ஆட்சி செஞ்சவங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனை பெருமையாக நாயக்கர் மக்கள்கள் எங்கள் ஜாதியை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. எந்த நாயக்கர் மக்களாவது ஈவேரா என் ஜாதியை சேர்ந்தவர்னு பெருமையாக சொல்லி இருக்கிறார்களா? ஒருத்தவங்க கூட சொல்லலை. ஆக அந்த ஜாதி இவரால் அந்த ஜாதிக்கு தான் கெட்ட பேர். அந்த ஜாதியில் எவ்வளோ உயர்ந்தவன்னு மனுஷங்க இருக்காங்க. அப்படி ஜாதி பேரை கெடுத்தாலே ஈவேரா. அவர் ஈவே ராமசாமி நாயக்கர்னு ஐஏஎஸில் போய் நீங்கள் கேள்வி பதிலில் போட்டிங்கன்னா மாநில அரசாங்கம் தான் இந்த கொடுமையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேவலமான விஷயத்தை
மத்திய அரசாங்கம் நீங்களுமா கேவலமான விஷயத்த பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் மேலே சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தான்னு சொன்னீங்களே, எங்கேயா சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார்? தீக்காவைத்தான் ஆரம்பித்தார் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க. மாநில அரசாங்கம் மாதிரி மத்திய அரசாங்கமும் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்பது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது விஜய். ரொம்ப தைரியம் வந்துருச்சு கொஞ்ச நாளாக, ரொம்ப கொஞ்சம் தைரியம் வருது. முன்னாடியெல்லாம் திமுகனே பேர் சொல்ல மாட்டார், ஸ்டாலின் பேர் சொல்ல மாட்டார், உதயநிதி பேர் சொல்ல மாட்டார். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டாலினை மறைமுகமாக தாக்கியிருக்கார். கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு அவர் மறைமுகமாக. என்ன சொல்கிறாரு? குடும்ப நலனுக்காக தங்களை காப்பாற்றிக் கொள்ள டெல்லிக்கு சென்ற திமுக. அதை விட டெல்லிக்கு சென்ற ஸ்டாலின் சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் தான் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு இல்லை விஜய், இன்னுமா தைரியமாக இல்லை? ஸ்டாலின் சொல்லுங்கள், முதலமைச்சர்னாலும் சொல்லுங்கள். அதில் திமுகவில் நிற்கிறீங்க. திமுகன்னு சொல்கிறதுக்கே உங்களுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஸ்டாலின் பேர்லாம் சொல்லன்னு எத்தனை வருஷம் ஆகுன்னு தெரியல. ரொம்ப அரண்டு போயிருக்காரு அவங்க கொடுத்த தொந்தரவுல. அவன் அப்படி தான் கொடுப்பான். இவனெல்லாம் பார்த்து பயந்தீங்கன்னா அரசியல் பண்ண முடியுமா? திமுககாரனை எதிர்த்தீங்கன்னா ஓடிடுவான், பயந்தீங்கன்னா தூக்கி சாப்பிட்டுருவான். அதை புரிஞ்சுக்கணும். ஏதோ ஓப்பனாக தாக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி, உங்களுடைய தைரியத்துக்கு நன்றி, குடும்ப நலனை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் போனாருன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதனால தான் அவர் ரொம்ப கோபமாக பதில் சொல்கிறாரு எல்லாத்துக்கும். நீங்கள் சொல்லிட்டீங்க. உடனே இவர்கிட்ட கேட்குறாங்க, எடுபடி சேகர்பாபுகிட்ட, என்ன விஜய் குடும்ப நலனுக்காக போகிறாரு ஸ்டாலின் சொல்லிட்டாரு, அதுக்கு அவர் என்ன அந்த ஆள் கிடக்கார், நேற்று முளைத்த காலம். பாஜகவோடு கள்ள உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. நேற்று முளைத்த காளான்களுக்கெல்லாம் இன்று நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. இவரே திமுகவில் நேற்று முளைத்த காளான். இவர் அதிமுகவில் இருந்தவர், நேற்று முளைச்ச ஆள். என்னமோ இவங்களுக்கு துர்கா ஸ்டாலின் பின்னாடியே போய் காலை தொட்டு கும்பிட்டு காரு கதவை திறந்து விட்டு உள்ளே போனாங்கன்னா அந்த சேலை மாட்டிச்சுன்னா அதை விட தள்ளி மறுபடியும் காலை தொட்டு கும்பிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிற காளான் இந்த எடுபடி சேகர்பாபு. இவர் விஜயை பார்த்து காளானா, அவர் துரைமுருகன்னு சொல்கிறாரு பச்சாவும். இவர் காளான்னா அவர் பச்சாங்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விஜய் பச்சானா என்ன தெரியுமா? இந்தி வார்த்தை. இந்தியில் குழந்தைன்னு அர்த்தம். அதனால் விஜயை பார்த்து நேற்று வந்த பச்சாங்கிறார். எல்லாத்தையுமே தமிழ் பேசுகிறாருங்க, இதில் மட்டும் இப்படி இங்கே இந்தியை பேசுகிறாரு இவர் தெரியல. பச்சான்ட்டார். இவர் இவர் மாதிரி பச்சானா, இவர் உதயநிதி ஸ்டாலின் பச்சா தான். உங்களை ஒப்பிடும்போது உங்களுக்கு 50 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு. கருணாநிதி கூட இருந்தீங்க. ஸ்டாலின் டீ வாங்கிட்டு வரும்போதே நீங்கள் பார்த்தாலுன்னு சொன்னீங்க. ஸ்டாலின் சின்ன பையனாக இருக்கும்போது இதெல்லாம் எங்கே உருப்பட போகுதுன்னு சொன்னால் நீங்கள், இதெல்லாம் அப்பா பேர் வாங்க போகுதான்னு ஸ்டாலினே சொன்னால் நீங்கள். ஸ்டாலினோட பையன் பச்சா உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சராக ஒரு அந்த வீடியோ பாருங்க. சொன்னார், எங்கள் அப்பாவோடவே 53 வருஷத்துக்கு மேலே கூடவே இருந்தவர் இப்போ என்னோடு இருக்காருன்னாரு. உடனே உதயா அந்த பக்கம் உட்கார்ந்தார். ஒரு சொன்னேன், இப்போ உதயா கூட இருக்கிறார். உதயா கூட இப்போதான் இருக்காருன்னாரு. நான் சொன்ன கவர்னருக்கு, உதயாவுக்கு ஒரு பையன் இருக்கான், அவங்க கூட நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னாரு. ஐ எம் நியரிங் 18 தான், பட் ஐ எம் கிராசிங் 100 டெஃபினெட்லி அப்படின்னு நான் சொன்னேன். அதையும் சொல்லி கொடுத்தோம் எங்கள் தலைவர் தான். இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின் கவர்னர்கிட்ட போனாங்களாம். அப்போ ஸ்டாலின் சொன்னாராம் கவர்னர்கிட்ட, இவர் எங்கள் அப்பா காலத்தில் இருந்திருக்கார் 55 வருஷமா அப்படின்னு பெருமையாக. உடனே இவர் கவர்னர் இட் அப்படியான்னு இருக்கார். உடனே இவங்க அப்பா காலத்தில் மட்டும் இல்லை, இவர் காலத்துலேயும் இவர் கூட இருக்கேன் கவர்னர் அப்படியான்னு சிரிச்சிருக்கார். அடுத்தது என்ன சொல்கிறார், இவர் கூட மட்டுமில்லை, இவருடைய பையன் பச்சா உதயநிதி ஸ்டாலின் கூடயும் இருக்க போகிறேன். அப்போவே கவர்னருக்கு ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன சொல்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் மட்டுமில்லை, இன்பநிதி ஸ்டாலின் 20 வயசான இன்பநிதி ஸ்டாலின் ரொம்ப சின்ன பச்சா, அவர் கூட நான் இருப்பேன், அவருக்கும் அடிமையாக இருப்பேன்னாராம். கவர்னர் காரி துப்பி இருப்பார். இப்படி ஒரு மனுஷனை பார்த்ததில்லை. அப்புறம் அதுலேயும் சொல்கிறார், அந்த அவர் பேசும்போதே, நான் 100 வயசு வரை இருப்பேன். கவர்னர் கேட்டாராம், உங்களுக்கு எத்தனை வயசாகுது? ஐ எம் நவ் 80, நான் 80 அப்படின்னு அதோடு நிறுத்தியிருக்கிறான். கவர்னர் நான் 100 வயசு வரை இருப்பேன். எவ்வளோ பெரிய முட்டாள்தனமானது.
உங்கள் தலைவர் 100 வயசு வரை இருப்பேன் 100 வயசு வரை இருப்பேன்ட்டு 93 வயசுலேயே காலி ஆகிட்டார். இவர் 80 வயசாகிட்டு வாரம் ஒரு தடவை அப்பளவுக்கு செக்கிங் போயிட்டு இருக்காரு. பேஸ் மேக்கர் வச்சுருக்காரு. அதில் இதயத்தில் 100 வயசு வரை இருப்பேன்னு. திமுக காரங்கெல்லாம் இப்படி தானே, யாருக்காச்சும் மண்டையில் மூளைங்கிறது இல்லை. ஒரு மனிதனோட ஆயுளை நிர்ணயிப்பதற்கு மனிதனுக்கு உரிமை இல்லைங்கிறது ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாதா? நீங்கள்லாம் எங்கே போய் படித்தீங்க? எந்த காலேஜில் படித்தீங்க? கிளாஸுக்கே போகாமல் இந்த டிகிரியை வாங்கி எம்ஜிஆர் படிக்க வச்சார். பிஎல்னு வாங்கிக்கிட்டு வெக்கம் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு பகுத்தறிவு வேணாம். நீங்கள்லாம் மந்திரியாக இருந்தால் எப்படி உருப்படும்? பகுத்தறிவு இல்லாத ஒரு மந்திரி மாதிரியில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. 100 வயசு வரை இருப்பாராம், 80 வயசு இப்போவே பேஸ் மேக்கர் வச்சுக்கிட்டு அப்பப்போ ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு அங்கே போயிட்டு நீங்கள் வளர்ந்த இது அப்படி. உங்கள் இதில் எவனுமே அறிவாளிங்கிறதே இல்லையே உங்கள் இயக்கத்தில். அதனால் இது மாதிரி இவர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு விஜயை பற்றி பச்சான்ட்டு. நேற்று வந்த பச்சாவுக்கெல்லாம் ஜால்ரா அடிக்கிறார் என்பதையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது ஸ்டாலினின் உளறல்கள் நிறைய உளறியிருக்கார். டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டார், இல்லை தலை சுற்றி போய் வந்தார். அங்கே எல்லா விஷயமும் முடிஞ்சிடும்னு நினச்சார். அதனால் டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டார் வருத்தத்துடன். ஆனால் அந்த பிஜேபிக்காரங்களை நம்பவே முடியாது. டெல்லியில் மீட்டிங் முடிஞ்சோன்னா ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ஃபோட்டோவில் முக்கியமான ஆளுங்க முதல் வரிசை, மற்ற மாநில முதல்வரெல்லாம் பின்னாடி வச்சுட்டாங்க. ஆனால் ஸ்டாலினை போய் முதல் வரிசையில் வச்சுருக்காங்க. பிஜேபி நம்பவே முடியாது. 25 எம்பி 23 எம்பி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பாருங்கள் அந்த ஃபோட்டோவை. ஃபஸ்ட்டு யார்? உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆனந்த் தான் ஃபஸ்ட்டு நிற்க வைக்கிறாங்க. அவர் தகுதி உள்ளவர். அவர் பேங்க் பேலன்ஸே 10,000 தான் இருக்கும். ஒரு பைசா சம்பாதிக்காத சாமியார், மிகச்சிறந்த ஒரு நிர்வாகி. ஆனால் பணம் சம்பாதிக்க மாட்டார். அவர் யோகி, அதனால தான் யோகி ஆனந்த்னு பேர். ரஜினிகாந்த் 75 வயசுக்கு, ரஜினிகாந்த் 48 வயசான யோகி ஆனந்த் காலில் விழுந்தார். அப்போ கேட்டாங்க, என்னப்பா 48? அவர் வந்து யோகிங்க, அவங்கெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவலாக பெரிய ஆளுங்க அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அவ்வளோ பெரிய ஆள். அவரை முதல் நிற்க வச்சுட்டாங்க. அவர் பக்கத்தில் போய் ஸ்டாலின் நிற்க வைக்கிறாங்க. ஸ்டாலினுக்கு பக்கத்தில் யார்? நிர்மலா சீதாராமன். ஏன்னா டெல்லி ஏர்போர்ட்டில் அந்த ஜிஎஸ்டி இது நம்ம G2 இன்கம் டேக்ஸை நிறுத்தினாங்கல்ல, அதுக்காக அவங்களுக்கு வேண்டியும் ஸ்டாலினுக்கு அடுத்து நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமனுக்கு அடுத்து யார்? ராஜ்நாத் சிங், இராணுவ மந்திரி. அதுக்கடுத்து யார்? மோடி. அப்புறம் சந்திரபாபு நாயுடு. முக்கியமான ஆளுங்களை நிற்க வைக்கிறாங்க முதல் ரோவில். அதில் போய் ஸ்டாலின் நிற்க வைக்கிறாங்க. நல்லா யோசிங்க. ஸ்டாலினை இதில் நிற்க வைக்கலாமா? பிஜேபியை நம்பவே கூடாது. 23 எம்பி எந்த நேரத்திலையும் காலை வாரிடுவாங்க, கவுத்திட்டு திமுகவோட போய் கூட்டணி கூட சேருவாங்க. இவ்வளவு மரியாதை கொடுக்கலாமா நீங்கள்? வெளியில் வந்துக்கிட்டு காவி கொடியை வச்சுக்கிட்டு இருக்காருன்னு எடப்பாடியை கிண்டல் பண்ணுறாரு. உங்களை காவிங்கிறாரு. அவரை தூக்கி முன் வரிசையில் உட்கார வச்சிங்கன்னா, அதனால் அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் அவருக்கு. முன் வரிசையில் விவிஐபி பக்கத்தில் வச்சுட்டாங்க. சென்னப்புறம் அங்கேருந்து வந்தார். விமான நிலையத்தில் கேட்டாங்க, டெல்லிக்கு சென்றீர்களே என்ன பண்ணீங்க? அது வந்து நிதி ஆயுக்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன், தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்தேன். இவம்புறம் பணம் வாங்கினவன்ல இந்த கேள்வி கேட்குறவன்லாம், அதில் நிறைய பேருக்கு நான் என்ன பணம் வாங்கின இது டெல்லி தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்தேன்னாரு. எவனாச்சும் ஒருத்தன் கேட்டு இருக்கணும்ல. என்ன சார், தண்ணி வராத காவேரிக்கும் வைகைக்கும் தாமிரபரணிக்கும் தண்ணியே இல்லை, அந்த நதிகளை வந்து தண்ணீரை சுத்தம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும்னு சொல்லிட்டீங்க, தண்ணி வராததுக்கு. இது தமிழ்நாட்டுக்காக நீங்கள் கேட்ட கேள்வியா? கேட்டிருக்கணும்ல. ஒருத்தனும் கேட்கல. சார், கல்வி நிதி இப்போ புதிய கல்வி இதை ஒத்துக்கிட்டா அமுல்படுத்தினா 2500 கோடின்னு போட்டும் தெரிஞ்சும் இல்லை கல்வி இதை அமுல்படுத்த மாட்டோம், புதிய கல்வி 2500 கோடியை கொடுன்னு சொல்லி அந்த 2500 கோடியை கொள்ளையடிப்பதற்காகத்தான் நீங்கள் கேட்டீங்களே ஒழிய தமிழ்நாட்டுக்காக எங்கே சார் கேள்வி கேட்டீங்கன்னு எவனாச்சும் கேட்டாங்க. அதுவும் கேட்குறேன். அடுத்து இவரை பிடிச்சிட்டார் எடப்பாடி. வெள்ளை கொடின்னு எடப்பாடி சொன்ன உடனே கார் மாதிரி போகிறவங்க அவங்கங்கிறது வேற. எடப்பாடி கார் மாதிரி போகிறவன்லாம் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறது. கார் மாதிரி போகிறோன்னா என்ன அர்த்தம்னா, எடப்பாடி இந்த உதயநிதி காரும் அவர் காரும் ஒரே மாதிரி இருக்குமா, 2 தடவை அவர் காரை இவர் எடுத்துகிட்டு போயிட்டாராம் காமெடி. அதை வந்து இவர் உதயநிதி சொல்லிக்கிட்டே இருப்பார். எங்கே வெளில போகும்போது ஏன் காரை தூக்கிட்டு போயிடாதீங்கண்ணா,
அதை எப்படி இன்னொருத்தர் கால் தூக்கிட்டு போனால் சாவி வேலை செய்யாத என்னமோ உதயநிதி சொல்கிறாரு எல்லாம் சொல்லிக்கிறாங்க கார் மாற்றி அதை சொல்கிறார் காமெடி. இவரை காமெடி பீஸான் ஒரு எடப்பாடி. ஆனால் இவரே காமெடி பீஸுங்கிறது எல்லாருக்கும் தெரியுமில்ல. 5000 ரூபாயில் 2500 போனால் 1500ன்னு காமெடி பண்ணார். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதோடு விட்டார். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது டிசம்பர் மாதம்னு சொன்னார். அந்த காமெடி எல்லாருக்கும் தெரியுமில்ல. சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு உள்ளே போனார். உள்ளே போன உடனே அந்த வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி எல்லாம் இருந்தாங்க. இவர் யாருன்னு அந்த மனைவியை பார்த்து கேட்டார். கணவர் சொன்னார் ஏன் மனைவினார். அடுத்த கேள்வி கணவரை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டார். இவ்வளோ பெரிய அறிவாளி நீங்கள். இப்போ எடப்பாடி காரை மாற்றிட்டு போனாலும் இவர் அடித்த ஜோக்கு, இவர் பேசுகிறது பூரா ஜோக்கு தான். அதனால் இந்தளவுக்கு காமெடி பீஸாக இருக்கிறது இவர் எடப்பாடியை காரை மாற்றி கொண்டு போயிட்டாருன்னு காமெடி பீஸாக பேசுகிறாரு. அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு நம்ம கொடுக்க விரும்பும் அடுத்த பதில். அதோடு விட்டாரா? இந்திரா காந்தி இவரை பற்றி என்ன சொன்னாராம், திமுகவை பற்றி கேட்டு பாருங்கங்கிறார். இந்திரா காந்தி எங்களை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? எதிர்த்தாலும் வலுவாக எதிர்ப்பார்கள், ஆதரித்தாலும் வலுவாக ஆதரிப்பார்கள்னு இந்திரா காந்தி சொன்னார். இந்திரா காந்தி அந்த மாதிரி சொல்லவே இல்லை. எங்கேருந்து யார் போய் அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு பொய்யை சொன்னாங்கன்னு தெரியல, அதை நம்பிக்கிட்டு பேசலை. இந்திரா காந்தி என்ன சொன்னாங்கன்னா, திருட்டு பசங்கப்பா, ஈவர் அவங்கள சொன்னபடி திருட்டு பசங்க எல்லாத்தையும் முடிச்சு உள்ளே போட்டு கைகால ஓட்டின்னாங்க எமர்ஜென்சியில். திருட்டு பசங்கப்பா, இவங்களை சர்க்காரியா கமிஷன் போட்டு பிடிங்க இவங்க ஊழல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுபோக 1977 இந்திரா காந்தி சென்னை தமிழ்நாட்டுக்கு வரும்போது மதுரையில் அடி ஆட்களை வச்சு கல்லை வச்சு அடித்தார். அப்போ பக்கத்தில் இருந்த நெடுமாறனை பார்த்து இந்திரா காந்தி சொன்னாங்க, நீ திருடங்கின்னு தான் நினச்சோம், கொலகாரங்களாம் இருக்காங்களேன்னு சொன்னாங்க. இந்த அர்த்த நெடுமாறன் சாட்சி. ஸ்டாலின் போய் கேட்டுக்கோ. உங்களை என்றைக்குமே அவங்க உயர்த்தி பேசுனதில்லை. நீங்கள் எதிர்ப்பதிலும் வல்லவர், ஆதரிப்பதிலும் வல்லவர்னு நீங்களாக சொல்லிக்கிறீங்க. அதனால் இந்திரா காந்தி என்றைக்குமே உங்களை பாராட்டியதில்லை. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பொய் சொல்லாதீங்க அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு அடுத்து நம்ம கொடுக்க விரும்பக்கூடிய பதில். நிருபர்கள் காமெடி. நிருபர்கள்ட்ட பேசும்போது என்ன சொல்கிறாரு, வெள்ளைக்கொடின்னு எடப்பாடி சொல்கிறாரு, அவர் காவி கொடிக்கு அடிமைன்னு சொல்கிறாரு. அதையாச்சும் ஒழுங்காக சொல்ல தெரியுதா? வெள்ளை பேப்பரில் வச்சு இந்த வீடியோ பாருங்கள். கோரிக்கை வைத்திருக்கிறார், மறைமுகமாக அல்ல அப்படின்னு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வெள்ளைக்கொடி காட்டப்படுறான்னு சொன்னாரு. எங்க வெள்ளைக்கொடி இல்ல, அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவி கூட இல்லை. வெள்ளை பேப்பர் வச்சு படிக்கிறார். எவனோ எழுதி கொடுத்துருக்கான் வெள்ளைக்கொடி காவி கொடி, அதையும் பார்த்து படிக்கிறார். இவர் இந்த லட்சணத்தில் எடப்பாடியை கிண்டல் அடிக்கிறாரு அப்படிங்கிறது வேடிக்கையான விஷயம். அடுத்தது இன்னொரு ஜோக். திராவிட மாடலை இந்தியா முழுவதும் ஃபாலோ பண்ணுறாங்க. திராவிட மாடலை இந்தியா முழுவதும் பின்பற்றுகிறார்கள். ஆனால் அதில் ஒரு உண்மை இருக்குது. என்னென்னா, இது மட்டும் உண்மை எப்படின்னா, இப்போ இந்த டாஸ்மாக் பிரச்சனை எல்லாம் வெளியில் வந்தோடனே ஒரு மாநிலத்து முதலமைச்சர் இவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கார். ஃபோன் பண்ணி ஐஎன்டிஏ கூட்டணி அவர் ஃபோன் பண்ணி, மிஸ்டர் ஸ்டாலின், அது எப்படி 49,500 கோடி எப்படி டாஸ்மாகில் சம்பாதிக்கிறீங்க? எங்கள் ஊர்லேயும் சாராய கடை இருக்குது, ஒயின் ஷாப் இருக்குது, சம்பாதிக்கவே முடியலையா? எப்படி 49,000 கோடி வருஷத்தில் சம்பாதிக்கிறீங்கன்னு அமித்ஷா சொல்கிறாரு. எப்படி? அவருக்கு வேண்டியவர்னால. அது நான் செந்தில் பாலாஜின்னு ஒரு மந்திரி இருக்காருன்னு என்கிட்ட, அவரை நான் உங்கள்கிட்ட அனுப்பி வைக்கிறேன். எப்படி கொள்ளையடிக்கணும் டாஸ்மாகில் 10 ரூபா 20 ரூபா, கடைக்கு 60,000 ரூபா, அது மாதிரி பாரு, இது மாதிரி எப்படி கொள்ளையடிக்கணுங்கிறதெல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அதுதான் திராவிட மாடல். நீங்கள் நம்ம ஐஎன்டிஏ கூட்டிருக்க எங்கள் திராவிட மாடல் நீங்கள் பார்த்துக்கணும். இன்னொரு முதல் மந்திரி ஃபோன் பண்ணியிருக்காரு, எங்கள் மணல் கொள்ளையில் 60,000 கோடி அடிச்சிருக்கீங்களாம்ல, எப்படி? ஒன்றுமே இல்லை, இங்கேயும் தான் ஆறு இருக்குது, மணல் இருக்குது, புரியலையே. அது எங்களுடைய துரைமுருகன் ஒருத்தர் இருக்கார், அவரை நான் அனுப்பி வைக்கிறேன். அந்த டெக்னிக்கெல்லாம் மணலை எப்படி கொள்ளையடிக்கணும், ஆற்றை எப்படி காலி பண்ணணும், கள்ளச்சாராயம் எப்படி காய்ச்சணும் எல்லாம் அவரே சொல்லுவார். இந்த கள்ளச்சாராயத்தில் அப்புறம் இன்னொரு மந்திரி ஒன்று, எங்கள் கான்ட்ராக்டில் எப்படிங்க கூடியாக சம்பாதிக்கிறேன், அது ஏவாக நான் அனுப்பி வைக்கிறேன், ட்ரைனிங் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். திராவிட மாடல் இதெல்லாம் பந்து தெரிஞ்சுக்காங்க அப்படின்ட்டு ஏவாவில் அனுப்பி வச்சுக்கிறேன். அது இதை பற்றி கான்ட்ராக்ட் கொள்ளையை பற்றி அவர் சொல்லுவார். ரெஜிஸ்ட்ரேஷனில் கொள்ளையடிக்கிறீங்களாம்லன்னு இன்னொரு முதல் மந்திரி கேட்குறாரு. நான் மூர்த்தி அனுப்பி வைக்கிறேன், அவர் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பார். இல்லைங்க, ரெஜிஸ்ட்ரேஷனில் 9% தானே, அதில் எப்படி, அதை அவர் சொல்லுவார். ரெஜிஸ்டர் பண்ணுறானே அப்பாவி
ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 2 லட்சம் அப்படின்னு வாங்கிடுறோம். அதில் இந்த கீழே இருக்கிறவங்களுக்கு எலும்பு துண்டை போட்டு மந்திரி அப்படியே கொள்ளையடிச்சிடுறாரு. அதுக்கடுத்தது சிஎம்டியில் எப்படி கொள்ளையடிக்கணும், கோயில்களில் எப்படி கொள்ளையடிக்கணும்னா சேகர்பாபு அனுப்புகிறான். திராவிட மாடல் எங்கிட்ட பல திராவிட மாடல் இருக்குது, அதை பூரா அனுப்பி விடணும். அவர் சொல்லுவார் சிஎம்டியில் அடிக்கிற கொள்ளை, கோயில்களில் எப்படி ஃப்ராடு பண்ணணும், கோயில்களில் நல்லவ மாதிரி பூஜை எப்படி பண்ணணும், நல்ல விபூதி பட்டையை அடிச்சுக்கிட்டு எப்படி கொள்ளை அடிக்கணும், அதெல்லாம் எங்கள் திராவிட மாடலில் அத்துப்படி, அதை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படி. அதைத்தான் அவர் சொல்கிறார். திராவிட மாடலை இந்தியா முழுவதும் பின்பற்ற விரும்புகிறார்கள்ங்கிறார். அவர் விரும்புகிறது இதுதான் திராவிட மாடல். அதனால் அந்த விஷயத்தில் ஸ்டாலின் சொல்கிறது உண்மை தான். எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்கட்டும் அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்தது 1 டே ஸ்டாலின்னு ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க ஒரு ஆங்கில பத்திரிகை. 1 டே ஸ்டாலின் காலையிலிருந்து என்ன செய்கிறார் அப்படி. நான் என்ன எதிர்பார்த்தேன், மேக்கப் போடுறது நிச்சயம் எடுப்பாங்க. காலையில் எதிர்த்து சொன்னது தானே, மூத்த கழுவிட்டு ஃபேஷியல் போடுறாரு, அதை போடுவானான்னு பார்த்தேன், அதை போல். விக்கு மாற்றுறதை காம்பான்னு பார்த்தேன், விக்கு மாற்றுறதையும் அவன் எடுக்கலை. அவன் 1 டே ஸ்டாலின்னா என்ன அர்த்தம்? 24 மணி நேரம் ஸ்டாலின்னா மற்ற விஷயங்கிறது பண்ணலாம், அவர் செய்கிற நடவடிக்கையெல்லாம் எடுக்கணும்ல. எப்படி சேரில் உட்காந்து 2 மணி நேரம் மேக்கப்பு, விக்கு எப்படி மாட்டுறாரு, அது சட்டை எப்படி மாட்டுறாரு, காலையில் கோட் மாட்டிடுவார், ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுக்குவார். தியோசபிக்கல் சொசைட்டியில் வாக்கிங் போகிறாரு, அதையும் எடுக்கலை. அப்புறம் என்ன 1 டே ஸ்டாலின் தியோசபிக்கல் சொசைட்டி எடுக்கிறார், அதுக்கு வாக்கிங் போகிறது, அதுதானே பெரிய இது ஜோக்கு. சுப்பிரமணியம் இப்படி கையை கட்டிக்கிட்டே பின்னால் போவார். மக்கள் என்ன பேசிக்கிறாங்க நம்மளை பற்றி, ஐயா ரொம்ப நல்லா பேசிக்கிறாங்க அப்படின்னு. ரைட்டு. உதயநிதி எப்படி நல்லா உதயநிதியை பற்றி எல்லாம் இளைஞர்கள் மத்தியில் நல்ல பேராகுதா, படங்கள்லாம் அவர் தயாரிப்பில் எடுக்கிற படங்கள்லாம் நல்லா ஓடுதா, சூப்பராக ஓடுது அப்படின்பது. என்னையா உன்னை பற்றி அந்த சாருன்னு வந்துக்கிட்டு இருக்க, தொலைச்சி போடுவேன் இடையில அப்படி. இந்த சீன்லாம் எடுக்கணுமே, இதெல்லாம் 24 மணி நேரம் ஸ்டாலின்னா இதெல்லாம் எடுக்கணுமே, இதை எடுக்கலை. ஆனால் ஜிம்முக்கு போகிறது எடுக்கிறாங்க. அவர் ஜிம்முக்கு போகிறது விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஜிம்முக்கு போய் வெயிட்டு தூக்குனார், முன்னாடி தூக்குனா மறுநாள் கையை தூக்க முடியாது. டாக்டர்கிட்ட போயிருக்காரு. டாக்டர் என்ன சொல்லியிருக்கான், சார் 75 வயசில் போய் யாராச்சும் ஜிம்மை வெயிட்டு தூக்குவாங்களா அப்படின்னு. அதனால் வெயிட்டு தூக்காதீங்க. ஆனால் 24 மணி நேரம் ஸ்டாலினில் நம்மளெல்லாம் ஏமாத்துறதுக்காக அவர் ஜிம்முக்கு போகிறார், அப்படி வெயிட்டை தூக்குறாரு. Even on hectic days or when traveling for work, Stalin never skips his workout. He spends a disciplined 15 minutes on his fitness routine, a habit that keeps him energized through long meetings, packed events, and hours of governance. This discipline is not just physical. It reflects his personal commitment to staying fit. இன்னும் 2 நாளைக்கு அவரால் கையை தூக்க முடியாது. இருந்தாலும் வீடியோ வருதில்ல, அதனால் அந்த வெயிட்டை தூக்குறது அதை முடிச்சிட்டார். ஆங்கிலத்தில் எடுக்கிறாங்க, ஆனால் தமிழில் பதில் சொல்கிறார். தமிழ் மேல் பாசம். ஆனால் நியூ காலேஜில் படித்தார், பிரசிடென்சியில் படித்தார்ல, அங்கே ஹிந்தி தமிழும் ஒழுங்காக இல்லை. தமிழில் எத்தனை இருக்குது, ஃபெயிலுமாக இருக்குது, இங்கிலீஷ்லேயும் ஃபெயிலுமாக இருக்குது. அதனால் தமிழில் தான் எல்லா பதிலும் சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆக 24 மணி நேரம் ஸ்டாலின்னு அது வீடியோ வரும் ஆங்கிலத்தில், பார்த்துடாதீங்க. அவர் செய்யாத வேலைகள் தான் காமிக்கிறாங்க, உருப்படியாக செய்யாத வேலை. மந்திரிகள்கிட்டெல்லாம் ஃபோனில் பேசுகிறதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. என்னப்பா டாஸ்மாகில் இன்றைக்கி எத்தனை வசூல், இங்கே சேகர்பாபுட்ட என்னப்பா சிஎம்டியில் எவ்வளோ வசூல், ஏப்பா வேலு என்ன கான்ட்ராக்டில் எவ்வளோ பணம் கொடுத்த, ஆனால் இங்கே வீட்டில் வந்து கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் டெலிஃபோன் உரையாடல் இதெல்லாம் எடுக்கணும்ல, அதையும் விட்டுட்டாங்க. அதனால் முக்கியமான இதை மட்டும் போட்டு ஸ்டாலினின் ஒரு நாள் 24 மணி நேரம் ஸ்டாலின் அப்படின்னு ஊரை ஏமாத்துறதுக்காக வீடியோ போட்டிருக்காங்க. அதனால் வீடியோ யாரும் பார்க்காதீங்க, அதில் உண்மை எதுவும் இல்லை, வெறும் காமெடி தான் இருக்குது அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.